ஸ்டார்ட் பண்றேன். நானே ஸ்டார்ட் பண்ணிடுவாயா? 2025 முதல் இன்ட்ரோ. ஆமா. ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜோரோ. இது உங்க ப்ரோ கோட். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா ப்ளூ லாக் சீசன் 2 பத்தி பேச போறோம். அது நாம இந்த பாட்காஸ்ட்ல யார் யார் இருக்கோம்னா ஸ்பைக்கு, நாகி மற்றும் நம்ம ஜான் மார்ஸ்டன் சொல்லி சுத்திக்கிற ஜான் மாரிசாமி இருக்காப்ல. அது வேற யாரும் நம்ம எல்லோ தான். ஏன்னா அப்புறம் யாருக்கு தெரியாம இருக்கக்கூடாதுன்னா எல்லோன்றாங்க. கோவப்படாத எல்லோ எப்பா. இனிமேட்டு அவரு எல்லோ இல்லாமல் மாரிசாமி என்றே அழைக்கப்படுவார். சரி கேஷ், எதுக்கு திடீர்னு ப்ளூ லாக் பத்தி பேசலாம்னு சொன்னீங்க? அது வந்து முடிஞ்சே ரொம்ப நாள் ஆகுதுல்ல. ஆமா, போன வாரம் தான் முடிஞ்சுதான். நான் இப்பதானே பார்த்து முடிச்சேன். அது ஒன்னே இருந்தாலும் சீசன் 2 நிறைய பேருக்கு, நிறைய ஆடியன்ஸ் வேர்ல்டு வைடு ஃபுல்லா கலாய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. ஃபுல்லா ஸ்லைட் ஷோ வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான், பிஎன்ஜி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு. அப்படி என்ன இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் ஆன்கோயிங்ல பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஒரு 2 எபிசோடுக்கு அப்புறமா. ஆமா. அப்புறம் எதுக்கு பார்த்ததை விடணும்னு சொல்லிட்டு நான் பார்த்த எல்லாம் ஆனிமையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசியா உட்காந்து முந்தானேத்தனமா எடுத்து ஃபுல்லா முடிச்சிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. சீசன் ஆனிமி இல்ல ஆனிமியை விட்டுட்டு மங்காவை குறை சொல்ல வேண்டாம். ஏன்னா கதை சூப்பரான கதை. சீசன் 1ல எப்படி ஒரு கிளிப் ஹேங்கரோட முடிச்சானோ அதே மாதிரிதான் சீசன் 2மே முடிச்சிருக்கான். ஏன்னா உங்களுக்கு சீசன் 2ல ஃபுல்லா இந்த U20 ஜப்பான் தான் காமிச்சிருப்பானுங்க, இந்த ஃபுட்பால் மேட்ச். கதை அந்த நாகி மூவி வந்து தெரியுமா? தனியா ஆமா, தனியா ஒரு மூவி வந்துச்சுல்ல, அந்த அதுக்கு பதிலா இவனுங்க வந்து இந்த U20 மேட்ச மூவியா எடுத்திருந்தானுங்கன்னா இன்னும் பக்காவா இருந்திருக்கும். ஏன்னா அதுல நல்லா பண்ணிட்டு இதுல வந்து ஏதோ பிரச்சனைனால இப்படி ஆயிட்டு இருக்குது. சரி, டீடைலா உள்ள போய் பேசுவோம் நண்பர்களே. உங்களுக்கு சீசன் 2 பார்த்தவங்க யாராவது இருக்கீங்களா? பாத்துறீங்க. ஓகே நாகி, உனக்கு எப்படி இருந்தது சீசன் 2 ஃபுல் அனிமி 14 எபிசோடு? சுருக்கமா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் சீசனோட செகண்ட் சீசன் தான் கதை வந்து பயங்கரமா போக வேண்டியது. ஆமா, மாங்கால அப்படிதான் போகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சீசன் இந்த நியோ ஈகிள் ஸ்டாருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த U20 மேட்ச் தான் மெயினே. நான் இது இவன் ட்ரெய்லரோட போது பயங்கரமா இது மட்டும் கரெக்டா அனிமேட் பண்ணாங்கன்னா இது எங்கேயோ போக வேண்டியது, பீக் அடிச்சிருக்க வேண்டியது. ஆமா, ஓகே அடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். அது என்ன நடந்துச்சுன்னு சரியா ஒழுங்கா புரியல. ஏதோ இது எம்ப்ளாயி ஸ்ட்ரைக்கா இல்ல இவனுக்கு ஒழுங்கா காசு தரல என்னன்னு தெரியல. அவன் இது ஒருத்தன் உட்காந்து முழு அனிமேவே அனிமேட் பண்ணி வச்சிருக்கான். ஒத்தாலும் உட்காந்து இவ்வளத்தையும் பண்ணிருக்கானா, அவனுக்கு தூக்கம் என்ன ஆயிருப்பான். நானே இது பண்ணிருக்கேன், என்னடா அனிமேஷன் இப்படி ஸ்லைட் ஷோ மாதிரி பண்ணிட்டேன். நான் கூட ஒரு பாட்காஸ்ட்ல போட்டு கலாச்சிருப்பேன். பேச வேண்டியது இதுவே தேவையில்லடா, சும்மா அந்த இது அனிமேஷன் பேடி ஓட விட்டு பேசினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பேன். அது நம்ம நவம்பர் மாசம் அந்த ரேண்ட்ல பேசினது. ஆமா, அப்ப அந்த இதை மொத்தமா சேர்த்து ஒருத்தன் தான் பண்ணிருக்கான். அவன் நிலைமை என்ன ஆச்சோ, என்ன பண்றானோ தெரியல. பாவண்டா. அவனை லைட்டானா பாராட்டலாம். அவனுக்கு ஒரு பிக் சல்யூட். ஒத்தாலா நின்னு 14 எபிசோடு இது அனிமேட் பண்ணி ஒரு அனிமேவை காப்பாத்திக்கிறாப்ல. அதாவது ஒரு சில மூமெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷன் நல்லா இருந்துச்சு. முழு எபிசோடும் ஸ்லைட் ஷோ மாதிரி இல்லாம அந்த ஒரு சில செக்மெண்ட் வந்து இது வந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டீடோ கோல் பாத்திருப்ப, அது நாகியோட கோலு, அப்புறம் இசாகியோட கோலு, பாரோவோட கோலு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷன் பக்கவா இருக்கும். ஆக்சுவலா அந்த குவாலிட்டி தான் மொத்த எபிசோடும் வர வேண்டியது, வந்திருக்கணும் இல்ல. ஆனா இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு கடைசி எபிசோட்ல இந்த கடைசி கோல் அடிக்கிறத ஒரு சினிமேட்டிக் ஷாட் எடுத்திருப்பாங்க. அந்த அனிமேஷன் அவ்வளவு சூப்பரா இருக்கும். மொத்த ஹோல் சீசன் டிவே கம்பேர் பண்றப்ப அது சூப்பரா இருந்துச்சு எனக்கு. நினைச்சு பாரு, அந்த சேம் குவாலிட்டி எல்லாத்துலயும் வந்துச்சுன்னா இப்ப எங்கேயோ போக வேண்டியது. சீசன் 2 பறந்துருக்க வேண்டியது, பறந்துருக்கும். அந்த அளவுக்கு ஸ்டோரி வைஸ்மே சரியான இதுக்கு மங்கால. ஆமா, அதாவது இதுதான் இந்த U20 மேட்ச் தான் ப்ளூ லாக் அடுத்த கதைக்கு பிளாட் மெயின் பிளாட் இதான். படிச்சவங்களுக்கு இதுதான் வந்து மெயின் காத்துக்கிட்டு இருந்ததே அப்படி வச்சுக்கோ. இது பயங்கரமா கொண்டு வந்துட்டான்னா இது ஸ்போர்ட்ஸ் இனிமேல பயங்கரமா சீசன் அடிச்சு இது ரேட்டிங் அடிச்சிருக்க வேண்டிய இது சீசன் இது. ஆமா, அவ்வளவு பொட்டன்ஷியல் இருந்துச்சு. அந்த ஒரு சின்னதுன்னு சொல்ல முடியாது, அந்த ஸ்டுடியோல என்ன பண்ணானுங்கன்னு தெரியல. நான் அனிமேட்டர்ஸ் சொல்லல, ஸ்டுடியோ மேனேஜ் பண்றான்ல அவனா சொல்றேன். ஒழுங்கா காசு தரலையா என்ன எதுன்னு தெரியல, ஒருத்த உட்காந்து பண்ணிருக்கான்டா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இது. ஆனா இதுக்கு ஆக்சுவலி பின்னாடி நடந்த எந்த சம்பவம் எங்களுக்கு எதுவுமே தெரியல. இந்த விஷயம் தெரிஞ்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.
ஆமா. ஏன் ஆமா ஒரு ஆள் தான் நானும் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு ஆள் செஞ்சது நாங்களும் கேள்விப்பட்டோம். அப்படிதான் நிறைய ட்வீட்டும் ம். அதான் நிறைய வந்துச்சு. எனக்கு இன்னும் அது ஃபுல்லா சரியா தெரியல. பட் அதுதான் இப்ப இது சினாரியோனா இது எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்த உட்காந்து அவ்வளவு பண்ணதே பெரிய விஷயம். சீசனே வந்திருக்காது இல்லனா. 103 பேர் கண்டது. அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கும் கதை. அதான்டா அந்த சீசன் 2க்குள்ள ஸ்டார்டிங் சில எபிசோட்ஸ்லாம் அந்த இது ஸ்லைட் ஷோ மாதிரி வந்ததும் எனக்கு கடுப்பாயிருச்சு. என்னடா அடுத்து பார்க்கவே தோணல. எனக்கு ஒரு ஆர்க் எனக்கு சுத்தமாவே இன்ட்ரெஸ்ட் இல்ல ஃபர்ஸ்ட் 2 எபிசோடுக்கு. எப்படின்னா கேரக்டர் நிக்கிறான், பின்னாடி பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. அடிக்கடி ஆமா. பால் போடுறா மட்டும் பால் கால் ஒரு மாதிரி ரொட்டேஷன் குடுக்குறான். இவன் அப்படியே பொறுமையா முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். ஒரு சிலதுக்குலாம் பிஎன்ஜி யூஸ் பண்ணியிருந்தானுங்கடா. கூகுள்ல இருந்த பிஎன்ஜி எல்லாம். நான் அப்ப அதாவது அப்ப நான் எனக்கு இருந்த மைண்ட் செட்டுக்கு என்னடா பண்றீங்க? ம். எவ்வளவு ஒரு கரெக்டா பொட்டன்சியல் இருக்க ஆர்க்க என்னென்னலாம் பண்ணி குழப்பி விடலாமோ எல்லாமே பண்ணிருக்கீங்கடா அப்படின்லாம் திட்டுற அளவுக்கு இருந்துச்சு. எனக்கு உன்னால என்ன எப்படின்னா பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நான் மாங்கா படிச்சு நானே விஷுவலைஸ் பண்ணிக்கிறேன்டான்ற மாதிரி போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் மாங்காவுக்கு போயிட்டேன் 2வது எபிசோடுக்கு. நானே மண்டையில அனிமேஷன் பண்ணிக்கிறேன், என்னை விட்டுருங்கடான்ட்டு நானே படிக்க ஆரம்பிச்சதுதான். நம்மளே ஃபேண்டசி மண்டையில பண்ணிக்க வேண்டியதா. ஓ இப்படிதான் இருக்க போகுது சீசன், இப்படியே நம்ம மண்டையில ஓட்டிக்கலாம். ஓட்டிக்க வேண்டியதுதான். அது சீசன் 1 அளவுக்கு சீசன் 1 அனிமேஷனே நிறைய பேர் கிரிட்டிசிசம் பண்ணிட்டு இருந்தாங்க. நடுவுல சிஜிஐ வருது, ஆமா இது வருது. ஆனா சீசன் 1 அனிமேஷன் என்ன பொறுத்த வரைக்கும் டீசெண்டா இருந்துச்சா. ஓகே. ஆமா அதனால அதுல எந்த ஒரு குறையுமே இல்ல. அதுல வந்து எந்தெந்த சீன்லாம் இம்பாக்டா காட்டணுமோ அந்த சீனுக்குலாம் நல்லா அனிமேஷன் பண்றான். நடுவுல சாக்கர் ஓடுற ஒரே கேரக்டரை ஓடுறதே திருப்பிலாம் எவனும் அனிமேஷன் பண்ணிட்டு இருக்க மாட்டான். அது சிஜிஐ தான். செகண்ட் சீசன்ல அதே மாதிரி பண்ண வேண்டியது எவன் சூனியா வச்சானோ தெரியல. இல்ல ஆனா இதுல என்ன ஒண்ணுன்னா, இதுல பெருசா உங்களுக்கு பால் ஆக்ஷனே இவனுக்கு காட்டியிருக்க மாட்டானுங்க. உட்காந்து இவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கிட்டே இருப்பானுங்க. ரியலா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு அதான்டா நார்மலா உருளவும் இல்ல. நார்மலா ஜென்ரலா ஒரு ஃபுட்பால் மேட்ச் இல்லனா நம்ம ஃபுட்பால் அனிமி பாக்குறோம்னா எப்படி இருக்கும்? பால் வந்து டக்குன்னு பாஸ் பண்ணுவான். இவன் கிட்ட பால் அங்க இருந்து பாஸ் ஆகிறதுக்குள்ள இசாக்கி மண்டைக்குள்ள ஒரு 5 நிமிஷம் ஃபிளாஷ் இது ஓடிட்டு இருக்கு. அதாவது பால் காலுக்கு வந்தனே இன்னொரு 5 நிமிஷத்துக்கு மெயின் வாஸ் ஓடுது. அதான்டா மாங்கால அந்த மாதிரி இன்னர் மானலாக் இருக்கும். அவன் மண்டையில பேசிட்டு தான் இருப்பான். அது ஓகே. ஆமா பேசிட்டு இருக்கும் போதே சைடு பை சைடு உனக்கு அவனுக்கு என்ன நடக்குதுன்னு காமிப்பானுங்க. இதுல அவன் மூஞ்சே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஜூம் வச்சிருக்க மாதிரிதான் இருந்துச்சு. சீனே எதுவுமே நகரல. மூஞ்சி மட்டும் அப்படியே இருக்கு, மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு வாய்ஸ். பின்னாடி வெறும் ஸ்டக்கா இருக்குன்னு தெரியக்கூடாதுல நம்ம பாக்குறதுக்கு. அதனால பின்னாடி ஏதோ ஒரு ஃபயர் இது மாதிரி போட்டு விட்டானுங்க ஓவர்ல. எனக்கு தெரிஞ்சு இதுல உருப்படியா எனக்கு கரெக்டா வந்ததுன்னா அதான் சொன்னேன். பாராவோட கோலு, நாகியோட கோலு, கடைசியில இசாகியோட கோலு, ரின்னோட ஃப்ளோ ஸ்டேட் போட்டிருந்தான்ல அந்த இது. ஆமா ஆமா அது அந்த மாங்கால இருந்ததுக்கும் அது கரெக்டா ஓகே இருந்துச்சு. அதுக்கும் கரெக்டா மேட்ச் ஆயிருந்துச்சு. மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா மாங்காலே பெட்டரா இருந்துச்சு. ஆமா சிம்பிளா சொன்னா மாங்கா பெட்டரா இருந்துச்சு இந்த அனிமேஷனுக்கு பொறுத்த வரைக்கும். இந்த சீசன் இந்த அனிமேஷனை வச்சு தயவு செஞ்சு சொல்றேன், இது வந்து ஒரு இதுவா எடுத்துக்காம பேச தயவு செஞ்சு இதை ரீமேக் பண்ணுங்கடா. திருப்பி நாங்க இது வந்ததே மறந்துறோம். வந்ததே மறந்துறோம். சீசன் 2 வருதுன்னு நினைக்கிறோம். அட்லீஸ்ட் அந்த சண்டையெல்லாம் விட்டுட்டு நான் எல்லா அனிமேட்டர்ஸும் சேர்ந்து அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணோம்னா இன்னும் நல்லாவே அனிமேஷன் வந்திருக்கும். ஒரு ஆள் மட்டும் பண்ணிருந்தா இல்லாம இருந்தா. அந்த ஒரு ஆள் கொடுக்குற பொட்டன்சியல இவ்வளவு நல்லா இவ்வளவு ட்ரை பண்ணிருக்கான்னா இன்னும் ஒர்க்கர்ஸ் தான் நிறைய பேர் இருந்தா மேபி ப்ளூ லாக் சீசன் 1க்கும் ஈக்குவலா வந்திருக்கும். ஈக்குவலா இல்லடா, சீசன் 1 அளவுக்கு இவன் அனிமேஷன் பண்ணியிருந்தா கூட சீசன் 2 எங்கேயோ போயிருக்கும். நான் சொல்றேன் பிளாட் அதுல மெயின் இல்ல, அதனால நல்லா இருந்திருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ராவே தான் இருந்திருக்கும். கதை அந்த அளவுக்கு இருக்கு, பிளாட் அந்த அளவுக்கு உனக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி அனிமேஷன் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா எனக்கு என்ன ஒண்ணுன்னா இதுல பாச்சிராவை சரியா யூஸ் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது. இல்லடா சீசன் 2ல மாங்காலே அப்படிதான் பை. மாங்காலே அப்படிதான்டா. அடுத்த இதுல சரியா இருக்கும். எனக்கு அதான் ஒரு வருத்தமா இருந்தது. பாச்சிரா இதுல சரியாவே யூஸ் பண்ணலையோன்ற மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. இதுல வந்து எல்லாருக்கும் நீ இப்படி சொல்றல, அடுத்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு டீமுக்கு போயிருவான். ஸ்பாயிலர் சொல்லாமா? ஸ்பாயிலர் இல்ல இப்ப பெரிய ஸ்பாயிலர் ஆயிடும் அது. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் போய் கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் போக போக லைட்டா அந்த ஸ்பாயிலர் சின்னதா வச்சிருவோம். ஓகே நீ சொல்றதுல உனக்கு புரிஞ்சிடும். அவ்வளவு பெரிய ஸ்பாயிலர் பை. அவன் எது சொல்ல வரானே எனக்கு புரியுது. ஏன்னா சீசன் 2லயே எனக்கு சரியான கிளிஃப் ஹேங்கர்ல தான் முடிச்சிருக்கான். அனிமி பார்த்தவங்களுக்கு தெரியும். கடைசியா இவன் வந்திருப்பான் குனிகாமி.
ஆமா. ஏன்னா நான் இந்த சீசன் ஃபுல்லா பாக்குற வரைக்கும் மண்டைக்குள்ள ஆனா ஓடிக்கிட்டே அந்த இருந்தது. பேனல்லாம் ஏன் எனக்கு அந்த ஏன் உள்ள பேனல்லாம் குனிகாமி வரவே இல்லைன்னு. அவனதான் சொல்லு எலிமினேட் சொல்லு. பண்ணிட்டாங்கடா. குனியாமியா தான் எலிமினேட் அதான் பண்ணிட்டாங்க. ப்ரோ, நல்ல கேரக்டரை எலிமினேட் காட்டிட்டு அவனை பண்ணிட்டானுங்க. ஏன் எலிமினேட் பண்ணிட்டானுங்கன்னு ஆமா, யோசிக்கிறான்றான். அவன் சீசன் 1ல அவன நல்ல ஒரு அவனுக்கு எவால்வ் ஆயிருப்பான் ஒரு இதுக்கு. அதுக்கப்புறமா தான் அவனை எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல ஒரு கேரக்டர். இவனை எதுக்கு எலிமினேட் பண்ணாங்க? நீ மேபி யோசிச்சு பாரு, அந்த ம். டீம்ல புத்தான்னு சொல்லிட்டு புத்தா மாதிரி ஒரு கேரக்டர்னு சும்மா பேசுவான்ல, அமைதியா இருந்தான ஆமா. ஸ்கில் எதுவுமே அவனெல்லாம் வச்சிருப்பானுங்க. ஆனா குனிகாமி எலிமினேட் பண்ணிருப்பானுங்கல்ல, அந்த அதேதான். மாதிரி சொல்றான். ஆனா குனியாமி எலிமினேட் பண்ணதுக்கும் வைல்டு கார்டுல அவன் திருப்பி வரைக்கும் வந்ததுக்கும் இம்பாக்ட் அதான், அது இப்பதான் தெரியும் அவனுங்களுக்கு. வைல்டு கார்டுல குனிகாமியை காட்டுறானுங்க. எனக்கு பறந்துட்டேன் நானு சோஃபால இருந்து அதை பார்த்துட்டு காலங்காத்தால. ஓ சரியா இருக்கு, அந்த பேனலே செமையா இருக்கு. ஆக்சுவலா அந்த சீன்ல வந்து டைலாக் வரணும். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் சீசன் ஸ்டார்டிங்ல டைலாக் ஆமா, வரணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணுவானுன்னு நினைக்கிறேன். ஆமா, நானும் அதை நினைக்கிறேன். ஓ அது வேற இருக்கா? நைஸ். ஏன்னா அங்க ஒரு டைலாக் சொல்லுவான். அந்த டைலாக் சொன்னா நிறைய ஸ்பாயில் ஆயிரும். அதனால தான் வேணான்னு விட்டேன். இசாக்கிய வந்து பிடிக்கிறேன் எல்லாரும் அந்த ஒரு டயலாக் தான் சொல்றானுங்க. வேற எதுவும் பெருசா இல்ல. அப்படி சொல்ல அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் டீம்ல ஹீரோன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருப்பான்ல, ஞாபகம் இருக்கா சீசன்ல? ஆமா, அதுல ஐ எம் நோ மோர் ஹீரோன்ற மாதிரி ஏதோ சொல்லுவான். அவன் ஹீரோனா எல்லாரையும் காப்பாத்தணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும்ன்ற மாதிரி டைலாக் சொல்லியிருப்பான்ல. ஆமா, அது அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன மாதிரி ஒரு டைலாக் வரும். ஆனா எனக்கு ப்ளூ லாக் சீசன் 1ல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பரா இருப்பானுங்க. ப்ளூ லாக் 11 சரியான ஃபன்னா இருக்கும். நான் ப்ளூ லாக் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு ஒரே காரணம் அந்த அடிஷனல் டைம் தான், கடைசியில போடுறது சரி ஃபன்னா இருக்கும். அது பிளாட் படி நல்லா அனிமேட் பண்ணா எங்கேயோ போக வேண்டியது. இந்த சீசனே ஒரு டிசாஸ்டரா தான் இருந்துச்சு. ரொம்ப டிசாஸ்டர். ஆனா அதாவது இவனுங்க வந்து ஒழுங்கா பண்ணல அப்படின்னா எவன் பண்றானோ எதுக்கு முக்கிய காரணமோ அதை அடிக்க மாட்டானுங்க, உட்கார்ந்து அனிமே அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அது அவன் என்னடா பண்ணா? இல்லையா, உள்ளூர்காரனே அடிச்சாலும் பரவாயில்ல, உட்காந்து வெளியூர்காரன்லாம் இதுக்கு ஃபன் பண்ணி ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கானுங்க. எனக்கு அது நினைச்சாதான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எப்பேற்பட்ட ஆனிமேடா அது. அதாவது இல்லடா, அதாவது இப்போ அனிமேஷன் ஸ்டுடியோ முழுசா உட்காந்து பண்ணி அதுல எப்படி சொதப்பிருந்தாங்கன்னா இவனுங்க போடுறதுல பிரச்சனையே இல்ல. என்ன ஏதுன்னு முழுசாவே நம்மளுக்கு தெரியாது. நீங்க சொல்லுங்க ஜான், உங்களோட கருத்து. சைலண்டா இருக்கீங்க வந்ததுல இருந்து. ஜான் கூப்பிடாதடா, கோபப்படுவா. வாங்க. நான் சீசன் 2வே பார்க்கலடா. ஒன்னு பார்த்ததோட இருக்கு. சீசன் 2வே நான் இன்னும் பார்க்கல. ஆனா நீ சீசன் 2 பார்த்தா கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட்டா தான் இருக்கும். சீசன் 2ல ஏதோ கலரா வச்சு பண்ணிருந்தானுங்க. என்னன்னு தெரியல. எனக்கு டிசப்பாயின்ட்மென்ட்லாம் பெருசா இல்ல. ஓகே பார்க்கலாம். இல்ல பாய், நீ நம்மளுக்கு எல்லாமே பிரச்சனை இல்ல. இப்ப நீ நம்ம சீசன் 1 பார்த்ததுனால அது அத மாதிரி எதிர்பார்ப்போம்ல. ஆமா ஆமா ஆமா, அது இருக்காதுன்ற. நீ சீசன் 1 வந்து பாக்கும்போது புதுசு ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் எபிசோட நல்லா இருந்துச்சுன்னு உட்காந்து பார்த்திருந்தோமா. உட்காந்து என்னடா 24 எபிசோட விட்டானுங்களா ஃபர்ஸ்ட் சீசன்ல? ஆமா, ஃபர்ஸ்ட் சீசன்ல 24 எபிசோட். ஃபர்ஸ்ட் எபிசோடே கொஞ்சம் நல்லா இத கூட்டிட்டு போயிருப்பானுங்க. ஆமா, அந்த 24மே எப்போ ஒரு எபிசோட் கூட வெறுக்காம பார்த்தோம் இல்ல. நான்லாம் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எனக்கு எப்போ ஆமா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கடைசி எபிசோட் வரைக்குமே மண்டைக்குள்ள ஓடி என்ன தெரியுமா ஓடிட்டு இத்தனை வருஷமும் ப்ளூ லாக்க பத்தி பேசுறப்ப இசாகி வெளியில வந்துட்டானுங்க. இசாகியோட அம்மா அப்பா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவனுக்கு இங்க வந்தது தெரியுமா தெரியாதா, வீட்டுல என்ன சொல்லிட்டு வந்தா, எனக்கு இதெல்லாம் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. சம்பந்தமே இல்லாம ஏதோ இசாகி சொந்தக்காரர் மாதிரி. அதெல்லாம் நியோ எக்ஸ்லாக்ல ஆர்க்ல காட்டுவாங்க. ஆமா, இப்ப இந்த இதுல காட்டிடுவானுங்கல்ல. ஸ்டேடியம்ல வந்து பாச்சிராமா இவங்கள மீட் பண்ணிப்பாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே இந்த கேரக்டர் எல்லாம் இன்னும் இருக்கு. பை ஒண்ணு இல்ல பை, இந்த கொரியால எல்லாம் பொண்ணுவானுங்களா, ஆர்மிக்கு போவானுங்கல்ல. ஆமா ஆமா, அந்த மாதிரி வீட்டுல அவனுங்களே அனுப்பி விட்ட மாதிரியே இருந்திருக்கும். அவ்வளவுதான், சொல்லிட்டு தான் வந்திருப்பானுங்க இந்த மாதிரி. எனக்கு இன்னும் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கேன். பையன் இத்தனை நாள் இதுக்குள்ளேயே வரவே இல்ல. எனக்கு அந்த இதெல்லாம் மண்டைக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருது எபிசோட் பாக்குறப்ப. இல்லாத ஒரு கதையை நானே மண்டைக்குள்ள உருவாக்கிட்டு இருந்திருக்கேன். இவரு ப்ளூ லாக் வச்சு ஸ்குவிட் கேம் வச்சுக்கிறாரு. ஒழுங்கால இல்லைன்னா சுட்டு தள்ளுறானுங்க. ஆனா கிட்டத்தட்ட ஸ்குவிட் கேம் மாதிரியே தான்டா உள்ள இருக்கும் உனக்கு பெருசா. உள்ள ஐ மீன் எக்ஸாக்ட்னு சொல்ல முடியாது, பட் ஆனா உள்ள இருக்கிற உனக்கு இடம்லாம் ஸ்குவிட் கேம் பாத்தீங்களா சார் நீங்க? சீசன் 1 பாத்துட்டேன்டா. ஓகே, இல்ல மணி வேஸ்ட் மாதிரி அதையும் பார்க்கலன்னு நினைச்சு பார்க்காமலே பேசிட்டேன் நினைச்சு. சீசன் 1 பாத்துட்டேன். சீசன் 2 பார்க்கணும், ஆனா பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, வரமாட்டேங்குது. குட் கேமுக்கு பதிலா ஆலிஸ் அந்த பாட்டில் அண்ட் அது பாருங்கடா. ஆமா, அது பார்க்கணும். ஆலிஸின் ஓகே ஓகே ஓகே, அது நல்லா இருக்கு. அது நம்ம சீரிஸ் தான் நல்லா இருந்துச்சு. 7 எபிசோட இருக்கு. சரி ஓகே, அவுட் ஆஃப் கண்டென்ட்க்குள்ள போறோம்.
சாரி நான் தான் எப்பவும் அப்படிதானே. இதுதான் நான் மாத்திரம்டா. ஏன்னா மாரி எனக்கு சாமி சொல்லுங்க. மாரி சாமி பேர் சொல்லிட்டு நம்ம பேசினுக்கிறோம் பாய். ஆரிதான் பார்க்கவே இல்லன்ட்டாரு இது சீசன் 2. இன்னும் சீசன் 2வே ஆரம்பிக்கலடா. 1ஓட இருக்கு. 1 சூப்பரா இருந்துச்சு. ரீல்ஸ்ல தான் நிறைய. ஆனா மங்கால பார்க்கும்போது சூப்பராவே இருந்துச்சு ப்ரோ. இன்னுமே கதை போய் பாதிலே நீத்தி வச்சுக்கிறான். அதை வேற அதையும் இல்லடா இப்ப ஒரு நிமிஷம் ஜானு சொன்னதை கேட்டீங்களா? எத்தனை பேரை கலாச்சிருக்கோம் நம்ம. இது நான் பாக்கலடா. டேய் இது இன்னும் ஆரம்பிக்கல. ரீல்ஸ்ல அப்பப்போ வரும்டா. அதான் சொல்றேன். மத்தவங்க கலாச்சிட்டு கடைசியா நீயே ரீல்ஸ்ல பாத்துட்டு வந்திருக்க பத்தி. அவன் பரவாயில்ல ஒத்துக்கிறானே ரீல்ஸ்ல தான் பார்த்தேன்ட்டு. ரீல்ஸ்லனா அவரு இப்ப ஃபுல்லா பாக்கலன்னு சொல்லப்பா. அடிக்கடி ரீல்ஸ்ல வரும் அந்த மாதிரி ரீல்ஸ்ல வரும்டா. பாத்துக்கலாம். ஏதோ பார்த்ததுதான். ஜானே உனக்கு எதிரி வெளியில இல்ல கூடவே இருந்திருக்காங்க இல்ல. இதுக்கு நீ மீம் போடுறதுல தப்பே இல்லையா ஜானே? இவங்க 2 பேரை வச்சு உண்மை நான் எத்தனை கண்டென்ட் இறக்கி இவங்கள வச்சு நேத்து சைஸா ஒரு மீம் போட்டான் பாரு உன்னை தானே இருக்கடா. அப்பயே பிஎஃப் மாத்திரண்டா. சரி வாங்க கண்டென்ட். நான் தெரியாம ஆரம்பிச்சேன் கண்டென்ட் உள்ள. இல்ல ஓகே. ஆனா எனக்கு இது ப்ளூ லாக் பாக்குறப்ப எனக்கு சத்தியமா ஒரு ஃபுட்பால் பாக்குற ஃபீலே எனக்கு வரல. திடீர்னு நானும் எவால் ஆகுறேன்டான்னு ஒரு மாதிரி வரானுங்க. ஃபுட்பால் மாதிரியே தெரியல. இது நீங்க விளையாடுறத பார்த்தா டிஃப்ரெண்டான கேம் விளையாடுற மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா எங்களுக்கு ஃபுட்பாலே முழுசா தெரியாது. ஓரளவுக்கு தான் கதகான்னு தெரியும். அதுலயும் போயிட்டு அவனுங்க எல்லாம் ஸ்ட்ரைக்கர் தான் எல்லாருமே ஆடுறானுங்க. ஒரே ஃபுட்பால்னா போய் போஸ்ட் பால் அடிச்சுட்டு போனோம். நாங்க பிஎஸ்ஐல விளையாடுறப்பவே எந்த போஸ்ட் தெரியாம எங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்திருக்கோம். அப்படிப்பட்ட ஆள் நாங்க. ஆமா சரியாயிடும் அது. ஆமா ஆனா அது அனிமேஷன் மட்டும் வந்துச்சுன்னா 3ஆவது சீசன் சூப்பராயிடும். ஆனா அதுக்கு உருப்படியா பண்ணணும். ஆமா அந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா. ஆனா எனக்கு இது அனிமேஷன்லயே ரொம்ப இதுவா காமிச்சிருப்பானுங்க பாத்தீங்களா சீசன் 2ல. ஓவரா பவர் அப் குடுக்குற மாதிரி காமிச்சிருப்பானுங்க. கேரக்டர் டிராகன் பால் பண்ற மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்க. திடீர்னு நம்ம இவன் இருப்பான் பாரு அந்த ப்ளூ கண்ண பச்சையும் சேர்ந்த மாதிரி ஒருத்தன். இந்த கேப்டன் அந்த பக்கம் கேப்டன். அவனுக்கு திடீர்னு ஏதோ பாசிபிலிட்டிஸ் அத பத்தி டக்குன்னு அவன் கண்ணுல பாக்குற மாதிரி காட்டுவாங்க. ப்ரோ அது வந்து உனக்கு இப்ப புரியாது. 3ஆவது சீசன்ல புரியும். சொன்னா கேளு. என்னடா எதை எடுத்தாலும் இப்ப புரியாத ப்ரோ. ஆனா பச்சி பாய் இப்ப கன்ஃபார்ம் சீசன் 3 ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் உனக்கு ஒரு ஃபீல் குட்டா ஒரு 2 எபிசோடாச்சும் போகும். அதுவும் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் தான் திருப்பி ஸ்டார்ட் ஆகும். ஒரு கேப் போட்டு தான் ஆரம்பிப்பானுங்க. இங்க பாரு இப்ப நீ சொன்னல இவன் ஹைக்கூக்கு வந்து ஒண்ணு சொல்றாங்க என்ன பாசிபிலிட்டிஸ் அது இதுன்ட்டு. ஆமாமா இவன் சேய் இருக்கான் பத்தியா? இவன் ரின்னோட அண்ணன். அவனுக்கும் அதே பவர் தான். பவர் ஆனா இப்ப சரி பவர்ன்றாங்க. ஓகே கேளு இசாகிக்கும் அதே பவர் தான் வரும். இதுக்கப்புறம் கடைசியில ஒருத்த கால் பேசுற மாதிரி காமிச்சாங்க பத்தியா? ஆமா போன் பேசுவானடா ஒருத்தன் மேனேஜர் மாதிரி அவன் பேசுறான். ஆமா மிச்சல் கைசர் அவனுக்கும் இதே பவர் தான் வரும். கழுத்துல டாட்டூ வச்சிருப்பான். ஓகே பிங்க் கலர்ல ஏதோ ஒன்னு க்ளோ ஆகும். அந்த பவரை வச்சுதான் இவனுங்க 3ஆவது சீசன் ஃபுல்லா பிளாட்டே நவுத்தணும். ஐயா இன்னும் அப்போ கதை ஃபுல்லா பேசிக்கிட்டு தான் இருப்பானுங்களா அவனுங்க? வளர மாட்டானுங்களா? பாய் கொஞ்சம் பேச்சு அதிகமா தான் இருக்கும். ஆனா நல்லா தான் போகுது இது வரைக்கும் மாங்கால் நான் பார்த்த வரைக்கும். அதாவது இவன் பேசுறதுன்னா மானலாக் ஓடிட்டு இருக்கும். பேக்ரவுண்ட்ல எல்லாமே நடக்கும். ஆனா எனக்கு இது ப்ளூ லாக் மாதிரி சொல்லினுப்பானுங்க கொஞ்சம். அதான் பிரெடிக்டபிளா தான் இருந்தது ஒரு சில சீசன் சாரி எபிசோட்லாம். ஏன்னா நம்ம இசாக்கி சொல்லிட்டே இருப்பான் பால் வருது இந்த சைடு இப்படிதான் வருது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அப்படி போறப்ப தெரியும்டா குறுக்கே அவனால வர போறான் நீ ஷாக்காக போறேன். அதே மாதிரிதான் முடியல ஒரு சில எபிசோட் பெருசா வேற எதுவுமே எனக்கு இது ட்விஸ்டான சீன் தெரியல. ஒரு சில சீன் நான் சொல்றேன்ல இந்த சீசன் வந்து ஆக்சுவலி உனக்கு இது வந்து ஒரு படமா எடுத்திருக்கணும். படமா எடுத்திருந்தா சூப்பரா காட்டியிருக்கலாம். எது வரைக்கும் தெரியுமா? இந்த U20 மேட்ச் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த செலக்ஷன் வரும் தெரியுமா? அந்த செலக்ஷன் வரைக்கும் அனிமேஷன் பண்ணிட்டு மீதி இருக்க U20 மேட்ச படமா எடுத்திருக்கணும். பயங்கரமா இருந்திருக்கும். ஏன்னா இது வந்து ஆக்சுவலா மூவி மெட்டீரியல் தான் இந்த இது எனக்கு என்ன கேட்டா. ஆமா அந்த சீசன் மட்டும் மூவி மெட்டீரியல் தான். சீசன் 2 3 வர்றத 2 சீசன் 2 கொடுத்துருக்கலாம். நான் கூட பயந்துட்டேன் எங்க இவனுங்க ப்ளூ ஃபுட்பால் இந்த மேட்ச்ல 10-12 கோல் அடிப்பானுங்களோன்னு.
உண்மையான ஃபுட்பாலர் எல்லாம் பார்த்தா கதறிடுவானுங்க. என்னடா டேய் நாங்களே இவ்வளவு அடிச்சது இல்லடா, என்னடா 12-14 அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு. சிம்பிளா முடிச்சிட்டானுங்க 4 கோல்னு. வேற யாரு உங்க சீசன் 2ல நல்ல கேரக்டரா வந்தானுங்க? ப்ரோ இதுல கேரக்டர் இவனை வைஸ்ல யாரும் இல்ல பெருசாலாம் இல்ல. இவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பேன், கொரோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஒரு 2-3 கேரக்டர் சின்னதா ஒருத்தன் இந்த ப்ளூ ஐஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் லைட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பானுங்க. மத்தபடி ஆனா இதுல என்ன ஒண்ணுன்னா எல்லாம் பெரிய முடியை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பொண்ணுங்க மாதிரியே இருக்கானுங்க. எனக்கு என்னன்னா எனக்கு நிறைய ஸ்பாயிலர் தெரியும், பேச முடியல, சொல்ல முடியல, எதுவுமே சொல்ல முடியல. இருங்க, இப்போ வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோமா சீசன் 1 சீசன் 2 பத்தி எல்லாம்? ஏன்னா இதுக்கப்புறம் வேணா நம்ம ஸ்பாயிலர் வேணா பேசுவோம். ஐ மீன் கொஞ்சம் லைட்டா என்ன நடக்க போகுதுன்னு சீசன் 3 பத்தி. அதான் சொல்றேன்ல, சீசன் 2 வந்து பாத்தீங்கன்னா பேசிக்லி சீசன் 3ல வந்து பாத்தீங்கன்னா இவனுங்க டீமா பிரிவானுங்க. ஓகேவா? அந்த டீம் பிரிச்சு யாரு வந்து எந்த டீமுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கிளாசிபிகேஷன் சிஸ்டத்துக்கு தான் டீம் 2 வந்து ரெடியா, இந்த சிஸ்டத்துக்கு போறதுக்கு, நியோ ஈகோலிஸ்ட் போறதுக்கு வந்து இவனுங்க ரெடியான்னு பாக்குறதுக்கு வச்ச டெஸ்ட் தான் U20 மேட்ச். இந்த U20 மேட்ச் சரி. ஆமா, அரேஞ்ச் பண்ணது ஈகோ. பை அதுல 2 பெனிஃபிட் இருக்கு பை. ஒண்ணு, இந்த ப்ளூ லாக் வந்து வேஸ்ட் கிடையாது, சக்சஸ்ஃபுல்லானதுன்னு காட்டணும் அவனுக்கு உலகத்துக்கு. ஜப்பானே பாக்குற மாதிரி வைக்கணும். அப்பதான் அந்த ஸ்பான்சர்ஷிப்புக்கு நிறைய பேர் வருவானுங்க. அது வந்தா இன்னும் பெருசா பண்ணலான்ட்டு அது ஒண்ணும். அப்படியே இவனுங்க குவாலிஃபைடு தானா, ஏன்னா அவனுமே ஒரு டெஸ்டிங் மாதிரி தான் வச்சுட்டு இது வந்து கான்சான் தான் நினைக்கிறேன். இது யார் செலக்ட் பண்ணாங்கல்ல U20 மேட்சுக்கு? ஆமா, யாரு வந்து யாரால செலக்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா? நான் அந்த விஷயம் சரியா பாக்கல நினைக்கிறேன். கேக்குறீங்க இப்போ U20 ஆட போற பிளேயர்ஸ் எல்லாரையும் செலக்ட் பண்ணுவாங்கல்ல, இவனுங்க ப்ளூ லாக்ல இருந்து யார் யார் போக போறாங்கன்ட்டு. ஆமா 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 ஆமா. அனேரி தானே மோஸ்ட்லி எல்லாரையும் செலக்ட் பண்ணுவா. அனேரி அந்த பொண்ணு ஈகோ. ஆமா ஆமா, அவதான் மோஸ்ட்லி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவா. ஈகோ வந்து இசாகியை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவான். ஆமா ஆமா ஆமா. வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. இப்ப என்னன்னா அவன் வந்து இசாகி வந்து இது பண்ணி லாக் பண்ணி வச்சிட்டான், இவன் தான் அப்படின்ட்டு. அத கன்ஃபார்ம் பண்ற மாதிரி, அதாவது இவனதான் வந்து இவன் ஆக்சுவலா காட்டணும், இவன் தான் மெயினா காட்டணும். சீசன் 3 ஸ்பாயிலர் சொல்ல போறேன்டா, போங்கடா, எனக்கு கடுப்பா. ஆக்சுவலி அவன் சீசன் 2 அந்த கோல் அடிச்சதுக்கு அப்புறமா மைக் பேசுறப்பவே சொல்லுவான், நான் வந்து நான் ஜப்பானோட லீடா வரும்னு சொல்றப்ப, இல்ல நான் இது என்னோட டீமை நான் தான் லீட் பண்ணுவேன்னு ஒரு டயலாக் சொல்லுவான் இசாகி. ஆமா, அத அவன் சொல்லுவான், முழுசா கேளு. அதாவது சீசன் 3ல வந்து பாத்தீங்கன்னா நோயல் நோவா தெரியும்ல, இவன் இசாகியோட யாரு ரோல் மாடலா இன்ஸ்பிரேஷனா ஏதோ ஒண்ணு. அவனோட டீம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்டர்ட் மியூச்சன் ஒன்னு இருக்கும். ஜெர்மனி பாஸ்டர்ட் அப்படிதான் இருக்கும். சொல்றோம் இல்ல, ஏன்னா இது இங்கிலீஷா, அதனால கொஞ்சம் இது சென்சார் போடுறதா இருக்கும், அதுக்குதான். இல்ல ப்ளூ லாக்ல அதான் பை பேரு. அதாவது இந்த அவனுக்கு வந்து ஜெர்மன் பேஸ்ட் டீம். ஓகேவா? சரி. இப்போ அந்த டீமுக்கு வந்து யார் அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு தான் இந்த U20 மேட்ச்ல இவன் செலக்ட் பண்ணுவான், இசாகியை செலக்ட் பண்ணுவான். இசாகி வந்து இதுல ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு கோல் அடிச்சு அவனோட ஒர்த்தை வந்து ப்ரூவ் பண்ணிட்டானா அவனை வந்து அங்க அனுப்புற மாதிரி ஈகோவோட பிளான். புரியுதா? ஏன்னா ஈகோவும் நோயல் நோவாவும் ரைவல்ஸ். ஓ, இது எனக்கே புதுசு ஐயா. என்ன ஐயா இவ்வளவு புதுசா இருக்கு? தேர்ட் சீசன் தான்டா வரும். சாரி, தேர்ட் சீசன்ல கொஞ்சம் உள்ள போனா வரும். ரொம்ப ஃபுல்லா பஸ்டாம் போல மொத்தமா போட்டான், போச்சு போ. ஏமா இப்போ இது ப்ளூ லாக் மொத்தமா முடிஞ்சிருச்சா இல்ல சாப்டர்ஸ் ஆன்கோயிங்கா? ஆன்கோயிங் தான் இருக்கு, இன்னும் ஓடிக்கிறதா இருக்கு. என்னடா ஃபுட்பால் அப்படி என்னடா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நியோ ஈகோயிஸ்டாருக்கு முடிஞ்சு ஈகோயிஸ்டாருக்கு ஓடிட்டு இருக்கு. பெருசாலாம் போகுது. இப்ப நோயல் கூட இருக்கணும்னு நினைச்சிட்டு அப்புறம் அவன் டீம்ல ஒருத்தன் சேர்ந்து நம்ம நோயலை தோக்கடிப்போன்னு வேற போறானுங்க சொல்லி நிக்கிறானுங்க. சிம்பிளா ஒரு மேட்ச் முடிக்கிறத விட்டுட்டு ஏன்டா இப்பெல்லாம் கிறிஸ்தவம் பிடிச்சா அழிஞ்சுக்கிட்டு? உனக்கு என்னடா அவன் எதோ எடுக்கிறான், சுத்த ஒண்ணு பாருன்னுவான், என்ன பண்ணுவேன்? என்னவோ பண்ற, போய் சொல்லடா. அதான். ஆனா எனக்கு தெரிஞ்சு சீசன் 2ஓட சீசன் 3 வந்து இன்னும் பயங்கரமா இருக்கும். ஆமா, ஒழுங்கா அனிமேஷன் பண்ணி, அதாவது சீசன் 3 அனிமேட் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு தலைவலி இருக்கு. என்னன்னா இவன் சொன்ன மாதிரி, நம்ம ஜோரோ சொன்ன மாதிரி நிறைய இன்னர் தாட்ஸ் நிறைய பேசுவானுங்க அவனுங்க. அதையும் அவனுங்க காமிக்கணும், அவனுங்களோட பவரையும் காமிக்கணும்.
அதே டைம் பிளே டைமையும் காமிக்கணும். இப்போ ஆமா. மூணுத்தையும் பேலன்ஸ் அவுட் பண்ணணும். ஏதாவது அது ஒரே ஒண்ண ஃப்ரேமா காமிக்காம காட்டணும். விட்டா இதுவாயிரும். நல்லா பிளாட் இருக்காது. குழம்பிடும். கேம் பிளேய மட்டும் காமிச்சு இவனுங்க பவர் எக்ஸ்பிளைன் பண்ணாம விட்டானுங்கன்னா, காமிக்காம விட்டாங்கன்னா ஒன்றும் புரியாது. என்ன வந்தானுங்க கோல் அடிச்சானுங்கன்னு இருக்கும். வெறும் கேம் பிளேய காட்டாம இவனுங்க இப்ப பேசுறதே காமிச்சிட்டு இருந்தானுங்கன்னா திருப்பி சீசன் 2 மாதிரி ஆகி போயிடும். மூணுத்தையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணும் பை. ஆமா, இவனுங்க நடுவுல ஏதாவது ஒரு மிடில் கிரவுண்ட் எடுத்து பண்ணானுங்கன்னா பக்காவா இருக்கும். டைம் எடுத்தே பண்ணட்டும், ஒன்னும் அவசரம் இல்லை. என்னன்ற ஆனா யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ரியல் லைஃப் அடாப்டேஷன் எல்லாம் பண்றதா இருந்தா ஓடுறதுக்கே மூச்சு வாங்கி பேசிக்கிட்டே இருக்க முடியாது. சொல்றேன், ஏன் அவனுங்களுக்கு ஐடியா தர? எடுக்க மாட்டானுங்க. ஒன் பீஸ் வாங்கினது பத்தாதா, இது வேற எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வரணுமா? இதெல்லாம் எடுத்தா நடிக்கிறவன் செத்துருவான். ஓடிட்டே இருக்கணும், அட் தி சேம் டைம் இது டைலாகும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணும். முடியலடா நீ விட்டுருக்கடான்ற மாதிரி இடம். மூச்சு திணறி ஆளு செத்துருவான். உனக்கு ஒண்ணு இல்ல, உனக்கு ப்ளூ லாக் மாதிரியே ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரி வேணும்னா ஷாவலின் சாக்கர்னு ஒருத்தர் இருக்கான், அவனை போய் அதெல்லாம் அருமையான படம்யா. சூப்பர் படம் பை. அது காமெடி எல்லாமே ஒரு மாதிரி எத்தனை பேர் இருப்பானுங்க. அதுல இருக்கிற ப்ளூ லாக் அடாப்டேஷன் நடிச்சானா நான் வந்து பாக்குறேன். மேபி நம்ம தெரியல, ப்ளூ லாக்கோட ஆத்தருக்கு இது கூட இன்ஸ்பிரேஷனா கூட இருந்திருக்கலாம். இருக்கலாம். நம்மளுக்கு என்னன்னா யாரும் இதோட ப்ளூ லாக் அவ்வளவுதான், கதை வேஸ்ட் தான் நினைக்காதீங்க. சீசன் 3 நல்லா தான் இருக்கும். அடுத்து வரதும் சூப்பரா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சீசன் 3 இன்னும் பயங்கரமா இருக்கும். ஆமா, அனிமேஷன் நல்லா வந்துச்சுன்னா ஒர்த்து தான் பாக்குறது. இதனால ப்ளூ லாக் வேஸ்ட் நினைச்சிட வேண்டாம். இல்ல, எனக்கு ஒரு டவுட். ஆனிமில எனக்கு பாக்க இவன் பேசிக்கிட்டு இருக்கதே எனக்கே லைட்டா டென்ஷன் ஆகுதுன்னா, மங்காலாம் நம்ம தான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கணுமா பேப்பரா? ஆமா, பவர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவானுங்க. அந்த எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் ஸ்லைட்லாம் பாத்தீங்கன்னா செத்துருவேணி. நான் இந்த மாதிரி படிக்கிறதுனாலதான் JJK நிறுத்தின பாய். அவன் இப்ப ஒரு மங்கா சாப்டர்ல முக்காசி எழுத்திலே வச்சிருப்பான் JJK-ல. அதனால பாதியிலே விட்டேன். இது இப்ப ப்ளூ லாக் பாதியில நிக்குது. நான் அனிமையா பாத்துக்கிறேன்டா சாமி. நான் ஆடியோ பாட்காஸ்ட் மாதிரி நான் போட்டு கூட படுத்துறேன். நானு அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கட்டும். குக்கு எஃப்எம்ல நான் வேணா படிச்சு காட்டுவோப்பா. நல்லா ஐடியா வேற. கொலா போடுவோமா? இப்ப வட்டி ஒரு வீடியோ போட்டு பேசிட்டு இருக்காரு, ஆடியோல தான் பேசிட்டு இருக்காரு. அது தனி ஒரு இது பிளாட்ஃபார்ம்ல பண்ணும் பாய். ஒரு இதா பண்ணணும். இதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே. ஆடியோ புக்கா கொண்டு வாங்க சொல்லுங்கடா. ஆடியோ பாட்காஸ்ட்னா பாட்காஸ்டே ஆடியோ தான்டா. ஒரு நாள் இது வீடியோ பாட்காஸ்டா மாறும். அதனால அதை நம்ம அப்படி சொல்லலை. வாழ விட்டால் வாழ்வோம். இவன் பாட்காஸ்ட் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம், அந்த பஞ்சாயத்து வர ஓடிக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் எங்க ஆள் செத்துருவாரு போல ஸ்பைக்கு. அவ்வளவுதான் கண்டென்ட். எப்படியே அவ்வளவுதான். ஆக மொத்தத்துல சீசன் 2 ரிவ்யூ என்னன்னா, கதை நல்லா இருக்கும். கதை நல்லா போக வேண்டிய கதைய என்னென்னலாம் பண்ணி என்னென்ன பிரச்சனை எல்லாம் வந்து இப்பெல்லாம் கெடுத்து விடணுமோ நல்லா கெடுத்து செஞ்சு விட்டு போயிடுச்சு. ஆனா உங்களுக்கு இதெல்லாம் ஓகே பரவாயில்லனா நீங்க அனிமி கன்ஃபார்ம் பார்க்கலாம், நல்லா இருக்கும். மாங்கா கூட ட்ரை பண்ணலாம், பிரச்சனை இல்ல. அது மாங்கா படிக்கிறவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா படிங்க, இல்லனா அனிமி 14 எபிசோட் பார்த்துட்டு அடுத்த எபிசோட் வெயிட் கிடையாது. நீ அனிமேஷனே விட்டா கூட நீ மாங்கா போய் படிச்சு. ஆமா, இல்ல அப்படிலாம் ஒரு சீசனை பார்த்து சொல்ல முடியாது. மேபி அடுத்த சீசன் நல்லா பண்ணலாம். அதான்டா சொல்றேன்டா, உனக்கு இந்த செகண்ட் சீசன் அப்படி எனக்கு வேணாம், எனக்கு நல்லா பண்ணா நான் செட் ஆகல அப்படின்னு இருக்கிறவன் நீ மாங்கா போய் படிச்சிரு. அவ்வளவுதான், சிம்பிள். நண்பர்களே, ப்ளூ லாக்ன்றது நல்ல அனிமே தான். ஏதோ லைட்டா சொதப்பிட்டாங்க, அதனால அது வேஸ்ட்னு நினைக்காம. சொதப்புனது அனிமே இல்ல, அனிமே ஸ்டுடியோ. அதான் சொல்றேன். அதான் அவனுக்கு லைட்டா சொதப்பிட்டானுங்க. அனிமேட்டர்ஸ் உருப்படியா பண்ணிருப்பான். இவனுங்க ஏதாவது காசு தரல, என்ன பிரச்சனைன்னு தெரியல. இதை நோண்டி பாத்துட்டு வரேன் நான். என்ன நம்ம நாகி நோன்றதும் உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சா கூட சொல்லுங்கள். அதாவது மோஸ்ட்லி ட்விட்டர்ல எல்லாம் ஓடிட்டு இருந்தது, இதை உட்காந்து ஒருத்தன் தான் அனிமேட்டே பண்ணிருக்கான். ஆமா, நான் அதை பார்த்தேன். நான் மனுஷன் வாழ வச்சுக்கிறான் ஒரு அனிமே. அவனும் நம்பிக்கையை விடாம பண்ணிருக்கானே 14 எபிசோடுக்கு. ஆனா ஒரு ஆளா பண்ணிக்கிறானா நல்லாதான் இருந்திருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அவனால முடிஞ்சதை போல செத்துருப்பான். என்ன செத்துருப்பான், பாடி ஆயிட்டு இருக்கும். பாடி அங்க அவனுக்கு காசாவது கொடுத்தாங்களான்னு தெரியல. ஆமா, அந்த ஊர்ல வேற நிறைய இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, தற்கொலைகள்லாம், ஒர்க் ஓவர் டைம் ஒர்க் அது இதுன்னு சொல்லிட்டு. அது வேற ஒரு பக்கம் இருக்கு. என்ன ஆக போதோ. ஐயோ, அவ்வளவுதாங்க. இந்த ப்ளூ லாக்கோட ஒரு சின்ன டிஸ்கஷன் தான். பார்க்காதவங்க பாருங்க, பார்த்தவங்க மங்கா சைடு போறதா இருந்தாலும் போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. போங்க, இல்ல நான் ஸ்பாயில் பண்ணிடுவேன். வேஸ்ட்னு இல்ல, வர்த்து தான். இல்லனா அடுத்த எபிசோட நாங்க ஸ்பாயில் பண்றதுக்குனே எடுத்துட்டு வர மாதிரி ஆயிடும். ஆமா, இதெல்லாம் பேசாம இருக்கும்லடா. சீசன் 3ல தான் இன்னும் பயங்கரமா நடக்கும் எல்லாமே. நிறைய அவனுங்க டீமா பிரியறதுல இருந்து
ஒரு பவரா ரிவீல் பண்றதுல இருந்து குனிகாமி எதுக்கு திரும்பி வந்தா அப்படின்றதுல இருந்து குடிங்காமி கேரக்டர் வேற மாதிரி இருக்கும். ஆமா பாக்குறதுக்கு அப்படியே ஈச்சிக்க மாதிரியா இருக்காங்க. அது பாதி கேரக்டர் அப்படிதான் இருப்பானுங்க சீசன் 1ல இருந்து. இல்லடா ஒரு கட்டத்துல சீசன் 3ல இசாகிலாம் காண்டாயிடுவான் குனிகாமி பண்றத பார்த்துட்டு. ஆமா டீமே கடுப்பாகும்டா. அவனுக்கு கூட்டு வந்தவனுங்களே காண்டாற அளவுக்கு பண்ணுவான். அதாவது இல்லடா ஒரு ஃபுட்பால் டீம்னா இப்படி இப்ப U20ல ஆடினானுங்கல்ல, கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சமா டீம் ஒர்க் இருந்துச்சு. இவன் பராவுக்கும் மேல இருப்பான். எதிர்பார்க்காதீங்க ஃபுட்பால பேட்டில் ராயல் மாதிரி ஆடுவானுங்க. இவன் இது ஃபுட்பாலே கிடையாதுங்க. நீங்க பாக்குற ஃபுட்பால் நினைச்சிட்டு பாக்காதீங்க, வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க அவ்வளவுதான். ஒரு கேம் ஆரம்பிச்சுக்கிறானுங்க. இருக்குத்தனமா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஃபுட்பால்ன்ற பேர்ல இவனுங்க. அப்படி ஒரு கேம் நம்மளே மாத்த மாட்டோமா, அது மாதிரி ஏதோ மாத்திக்கிறானுங்க. இசாய் ஒரு டைம்ல கோல் அடிக்க போவான், இவன் டீம்மேட்ஸ் வந்து தடுத்துடுவானுங்க. நீ எப்படி அடிப்பேன்ட்டு அதுடா ஊன் குரங்கு, அது ஏன் குரங்கு அது மாதிரி. ஆமா இதுல பொண்ணுங்கலாம் வராதா? பொண்ணுங்க மேட்ச் எப்படி உமன் ஏப்பா என்னப்பா இது? அப்போ பெண்கள் ஃபெமினிசம் அதெல்லாம் கிடையாதா உங்களுக்கு கதையில? பெண்களை காட்டவே இல்லை இதுல. சார் உனக்கு இப்ப உனக்கு ஃபெமினிசம் தான் பிரச்சனை இல்ல, பெண்களை காட்டலன்னு பிரச்சனை. அதான் சொல்லு. கதையில ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் எதுவுமே இல்ல. சரி அட்லீஸ்ட் மென்ஸ் மேட்ச் காட்டுறானுங்களே, வேற ஏதாவது புரியல. ஃபுட்பால்னா எதுக்கு மென் மட்டும் தான் ஆடணுமா? ஏன் உமன் உள்ள வரக்கூடாதா? ஓ அப்படி. ஏய் அவனுக்கு ப்ளூ லாக் ஒரு சீக்வல் கூட அந்த ஐடியா எடுத்து வச்சிருக்காங்கடா. உனக்கு என்ன வந்தது விடு. ஆமா ப்ளூ லாக் உமன் வெர்ஷன் எடுப்பானுங்க. அது இருக்கு, சொன்னாலும் சொல்லுவாங்க, எடுத்தாலும் எடுப்பாங்க அவனுங்க. பைக்கு போய் அதை டைரக்ட் பண்ணுவான். ஏற்கனவே இருக்கிற ப்ளூ லாக்கே முடியாம இருக்குது. நான் இதுவா இருந்தா நான் அனிமேட்டர் நான் கொஞ்சம் நல்லா வரைய சொல்லுவேன். அவன் சொல்லுவா நீ முதல்ல காசு ஒழுங்கா போட்டு கொடுக்க வரேன். முடிப்போமா? அவ்வளவுதான் கைஸ். இதுக்கு மேல ப்ளூ லாக்க பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எங்களோட ஒப்பீனியனை சொல்லிருக்கோம் கைஸ். அதனால ட்ரை பண்ணுங்க. இத போட்டு அடிக்கவும் முடியாது. நல்லா வரல, நம்ம புள்ளையா போயிடுச்சு. நம்ம புள்ளையா வர போடா ஏதோ தப்பு பண்ணிட்டா மனுஷி விட்டுருங்க அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா கடைசி எபிசோட அந்த சீக்வன்ஸ் வந்து ஒர்க் அது பார்க்கலாம். அது ஏதோ பண்ணிருந்தாங்க. அதனால கடைசி கோலுக்கு நல்ல ஒரு சினிமாட்டிக் ஷாட்ல இட்டோசி சேக்கும் ரென்னுக்கும் பால் அப்படியே மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருப்பானுங்க. அது நல்லா இருக்கு. கடைசியில பார்த்தா அண்ணன் எடுத்துக்கிறேன் நம்பால திரும்பிடுவாரு. ரென்னு வந்து இந்த ஒரு மாதிரி நாக்கு தொங்க போட்டோன்னே ஜாம்பின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆமா அது வந்து ஃப்ளோன்னு சொல்லிட்டு ஃப்ளோ செட்னு சொல்லிட்டு ஒரு பவர் ஒன்னு வரும். ஈகோ சொல்லுவான்ல, நீங்க உங்களோட இதை பிரேக் பண்ணி போறதுதான் ஃப்ளோன்னுவான்ல. ஆமா அது இட்டாச்சியோட ஃப்ளோ. இசாகிக்கும் இருக்கும், ஒருத்தனுக்கும் இருக்கும். சொல்றா வாய் வளருதுடா. வேற கேக்குறவன் இட்டாச்சி என்ன இட்டாச்சியான்னு சொல்லிட்டு நருட்டோக்குள்ள வந்துருவான். இது வேற இட்டோசி. மாத்தியா சொல்லிட்டேன், இட்டோசின்னு தானே சொன்னேன் இல்லையா? சரி இந்த பவர் வந்து ரெண்டுக்கும் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும்டா. எல்லாருக்குமே இருக்கு, எல்லாருக்குமே அந்த ஃப்ளோ இருக்கு. அதை பிரேக் பண்ணி நீங்க வரணும்ன்றதுதான் காமிச்சிருப்பானுங்க இதுலயே. அந்த ஐக்குக்கும் அந்த ஃப்ளோ காமிச்சிருப்பானுங்க. அது இப்ப அதான் சொல்றேனே, ஐக்குக்கு வந்து வேற அப்படின்னு நான் சொல்றேன்ல. சரி ஓகே ஓகே. அந்த ஃப்ளோவை கொண்டு வரதுதான் சீசன் 3. இல்லடா ஃப்ளோங்கிறத காமிச்சிட்டாங்கடா. அடுத்த இதுல வந்து இது கிடையாது. இல்ல ப்ரோ, ஒருத்தனுக்கும் காட்டணும்ல, எல்லாருக்குமே காட்டானுங்களா? இல்லடா இவனுக்கு காமிச்சாங்க இந்த பவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணனும் கரெக்ட். தேர்ட் சீசன்ல வந்து ஐயோ அது என்னமோ கண்ணு வரும்டா, பேர் மறந்து போச்சுடா எனக்கு. ஐயா இது ஃபுட்பாலே கிடையாது ஐயா, இது ஏதோ இப்ப கேம் பவர் வச்சுக்கிறானுங்க. அப்படி வச்சுக்கோங்க. அநேகன் எப்படி பண்ணாடப்ப குன்று பாத்துக்கோங்க. அது நல்லா இருக்கும்டா அது பேர். பாட்காஸ்ட் முடிப்போமா? எப்படி எப்படி வேற ஏதாவது கண்ணுக்கு நான் யோசிக்கிறேன். இவன் பேசிக்கினே இருக்குமா, அப்புறம் பாத்துக்கோங்க. ஒரே நிமிஷம் இருங்கடா, அது மட்டும் நான் என்ன பேருன்னு பார்த்தேன். அதுக்குள்ள எத்தனை பேர் சொல்ல போறான்? ஒன்னு வந்து ஸ்பேஷியல் அவேர்னஸா ஆல்ரெடி இசாகி கிட்ட இருக்கிறது. ஆமா. இன்னொன்னு வந்து மெட்டாவிஷன். ஓ அதுதான் அடுத்த சீசன் வந்து இது பண்ணுவானுங்க. இப்ப இவனுக்கு வந்து சைக்குக்கு லைட்டா வந்துச்சுல்ல, அது வந்து கைசருக்கு இசாகிக்கு சேய்க்கு 3 பேருக்குமே அட்வான்ஸா இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. உள்ள இருக்க எல்லாரும் நார்மல் மனுஷங்க தானே? அப்படிதான், அதெல்லாம் கொஸ்டின் பண்ண கூடாது. ஒரு இல்ல மாங்காய் பழம்லாம் நீ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேல இசாகியோட மாங்காய் பழம்லாம் மேல இருந்து ஏஞ்சல் வந்து 2 கண்ணு வச்சு பாக்குற மாதிரிலாம் இருக்கும். ஆமா அவனே டெவில் மாதிரி எல்லாம் காட்டிருக்கானுங்களே. அவனே நாய் மஃப்ளர் புக்கா உட்கார வச்சிருக்கானுங்க, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. சரி ஓகே, போனா வள வளன்னு போய்கிட்டே இருக்கும். இதோட முடிச்சு போ நம்மளோட உரைய.
இத்துடன் இந்த ப்ளூ லாக் பாட்காஸ்ட்டை முடிச்சுக்கிறோம் நண்பர்களே. இல்ல நான் பேசிக்கிட்டே இருப்போம், கண்டென்ட்டை தாண்டி ஏதோ பேசுறோம். சரி, ஆனால் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோரோ, ஸ்பைக், நாகி மற்றும் மாரிச்சாமி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.